இந்த பாண்டு ஒரு ரிஷி தன்னுடைய பத்னியோட ஒரு மான் ரூபத்தில் மைதுனத்தில் இருக்கும்போது அடிச்சுடுறான். அடித்த உடனே அந்த ரிஷி சாஞ்சுடுறார். அப்போது கிட்டக்க போய் பார்த்தா அது ரிஷின்னு தெரியறது. அப்போது அந்த மானாக இருந்த ரிஷி இந்த பாண்டுவை பார்த்து சொல்கிறார், ஒரு மிருகமாக இருந்தாலும் மைதுனத்தில் ஒன்றா பத்னியோட சேரும்போது எவனாவது ஒரு வேடுவன் அடிப்பானா? அதுக்கு பாண்டு சொல்கிறார், அப்பா நான் ஒரு ராஜா வேட்டையாடும்போது மறைச்சுன்னு தான் வேட்டையாடுவார். இப்போது ஒரு சிங்கத்தை வேட்டையாடணும்னு ராஜா போனால் மறைச்சு தான் வேட்டையாடுவார். சிங்கத்துக்கிட்ட ஒரு வாழை கொடுத்து 2 பேரும் சண்டை போடலாம், யார் ஜெயிக்கிறான்னு பார்க்குறேன்னு சொல்ல மாட்டார். அதனால நான் மறைஞ்சிருந்து தான் நான் வேட்டையாடினேன். யச்சத்மா மாயயா சமிருகாணாம் வதைஷ்யதே சயேவ தர்மோ ராஜ்ஞாம் துதத்திதி அப்படின்னார். அப்போ அந்த மான் சொல்லித்தான், இதுக்கு எங்கேயாவது பூர்வர்கள் முன்னாடி சொல்லியிருக்காளா, இந்த மாதிரி பண்ணியிருக்காளான்னு கேட்டபோது பாண்டு சொன்னாராம், அகஸ்தியர் அந்த காலத்தில் ரிஷி, அந்த அகஸ்திய மகாரிஷி வேள்வி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மானை கொன்று வப்பையை எடுத்து பண்ணாரே, அப்படின்னா அந்த மானை கொள்ளும்போது மிதுனத்தில் இருந்துதான் மைதுனத்தில் இருந்தான்னு பார்த்தாரா, அதனால முன்னாடி பண்ணியிருக்கான்னாராம். அதுக்கு அந்த மான் சொல்லித்தான், இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது, ரிஷி சொல்கிறார். அதுக்கு பாண்டு சொன்னாராம், இதை பார்ப்பா, it is not about whether you are prepared or I am prepared, but it is for me to hunt. pramattam apramattam va vivrutam gnati chaujasa. அதுக்கு மானானந்த ரிஷி சொன்னாராம், சரி நான் ஒத்துக்கிறேன், நீ தெரியாம தான் பண்ண, தெரியாம தான் அம்பால் அடிச்ச, அதனால ஒரு பிராமணனை கொன்ன பாவம் உனக்கு வராது, பிரம்மஹத்யா பாபம் வராது. ஆனா ஒன்றும், உன் பத்னியோட நீ சேரும்போது இதே மைதுனத்தில் உனக்கு மரணம் ஏற்படும் சொல்லிட்டாராம். கோஹி வித்வான் மிருகம் ஹன்யஸ்சரந்தம் மைதுனம் வனே குருங்கயூனாம். அழகா சொல்றார், இல்லை இந்த சம்பு பாரதத்தை சொல்றார், ஏன் சுவாமி பாண்டு போய் மான வேட்டையாடணும்னு கேட்டார். அதுக்கு ஒரு அழகா ஒரு விஷயம் சொல்றார் பாருங்க. இந்த பாண்டுவுடைய அப்பா வேதவியாசர், வாஸ்தவமாக பார்த்தா விசித்திர வீரியன், விசித்திர வீரியனுடைய அப்பா சாந்தனு, சாந்தனுடைய அப்பா பிரதீபன் யார் குலத்தில் வந்தவர்? புரூரவஸ் குலத்தில் வந்தவர். புரூரவஸ் யார் பிள்ளை? புதன் பிள்ளை. புதன் யார் பிள்ளை? சந்திரனின் பிள்ளை. சந்திர வம்சத்தில் வந்திருக்கான் பாண்டு. சந்திரன்ல கலங்கம் இருக்குன்னு சொல்றா இல்லையா, சந்திரன்ல ஒரு கலங்கம் இருக்கு. எப்பவுமே சந்திரன் இஸ் வித் கிரேட்டர், அந்த கிரேட்டர் தான் நமக்கு கலங்கமா தெரியுது. ஏன் கலங்கம் வந்ததுன்னு சொன்னா நமக்கு மரவு என்னன்னா, மான் போய் அதுல மறைஞ்சுடுத்துன்னு சொல்வா, கேள்விப்பட்டிருக்கா? மான் போய் சந்திரன்ல மறைஞ்சதுனால அது ரொம்ப அழகா சொல்றார். வானவில்லில் காணுகின்ற வண்ண வண்ண நிறமெல்லாம் வந்து சரண் புகுந்ததோ, நின் குழலில் வந்து சரண் புகுந்ததோ, மோனவிழி காணல் நாணி வானமதி மானமஞ்சி மூலநாதன் சடை போனதோ, நின் குழலிலே மூலநாதன் சடை போனதோ, கானமழை பொழிந்திட கந்தருவர் கிண்ணரும் மானமஞ்சி மறைந்தனரோ, நின் குழலிலே தாம் தகிட தீம் தகதகதமிதம் தகதிவிதே நருவி போல் ஒளிரும் உன்வதன தீஞ்சுவையில் நடமாடும் மகரமென நீல மலர்கோல திருமேனி கண்டு மோகம் கொண்டு நெஞ்சம் நிறைவானதே, நின்னிதியனும் அதிசய நீல மலர்கோல. ஊத்துக்காடு சுப்பையர் எழுதுறார் கிருஷ்ணருடைய அழக. அப்போ பெருமாளுடைய அழகுல மயங்கின மான் போய் வெக்கத்தில், ஐயோ இவ்வளவு அழகா இருக்காரே, சஞ்சல திருஷ்டி நமக்குங்கிறா, கிருஷ்ணர் இவ்வளவு அழகா இருக்காரேங்கிற வெக்கத்தில் வெளவெளேன்னு இருக்கக்கூடிய சந்திரன்ல போய் மறைஞ்சுடுத்தான். சந்திரனுக்கு ஒரு ஸ்கார் வந்தா மாதிரி ஆயிடுது இல்லையா, மான் வந்த உடனே அவர் வெக்கத்தில் சிவபெருமானுடைய ஜடையில போய் மறைஞ்சுட்டாராம். சிவபெருமான் பார்த்தாரா, நேரம் ஐயோ இவா 2 பேர், ஒன்றும் மான் கிருஷ்ணருடைய அழகில் தோற்று போயிடுத்து, 2வது நிலா தோற்று போயிடுத்து. இப்போ மானை இங்கே வச்சுருக்கார், ஜடையில் நிலாவை வச்சுருக்கார், நம்ம எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கலாம்னு ஹிமாலய பர்வதத்தில் போய் உள்ள குகையில் போய் மறைஞ்சுட்டாலாம். அம்பாள் வெளில வாங்குறாரா, ஐயோ கிருஷ்ணர் பார்த்துட்டான்னா அவர்கிட்ட தோற்று போன 2 விஷயத்தை வச்சுருக்கேன்னு கோவப்படுவார்னு உள்ளே உட்காந்துருக்காராம். எதுக்கு சொல்ல வந்தேன், சந்திரன் விளவிளையேன்னு இருந்தாலும் கலங்கம் சேர்ப்பது மான்.
அதனால தன்னுடைய பூர்வர்கள்ல சந்திரனுக்கு கலங்கம் சேர்த்த மான் மேல கோபமா பாண்டுக்கு, அதனால மான வேட்டையாடினதா சம்பு பாரதத்துல சொல்றா. குருங்கயூனாம் குருதேஸ்ம பீதீம் குரோ குலஸ்யாமிருத தீதிதேன சஜாதிரேஷாம் தனுதே கலங்கம் அதீவ ரோஷாயுஷிபிஸ்ஸ பாண்டுஹு அப்படின்னார். இப்போ பாண்டு தன்னுடைய பத்னிகளை பார்த்து சொல்றார், இந்த மாதிரி ஆயிருக்குமா, இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. அவள் ஒரு பக்கம் வருத்தப்படுறா, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு. இன்னொரு பக்கம் பாருங்க, விதுரனுக்கு புத்திராள்லாம் பிறந்துட்டாளாம். ஆனால் விதுரனுக்கு பிறந்த புத்திராள்லாம் அவரை மாதிரியே நல்லவாளா இருக்காளாம். புத்திரான் வினய சம்பன்னாத் ஆத்மனஹா சதுருஷான் குணைஹி ஆச்சு. ஒரு நாள் வியாச மகாமுனி பிரத்யக்ஷமானார். தன்னுடைய மாட்டு பெண்ணா இருக்கக்கூடிய காந்தாரியை பார்த்து சொன்னார், கவலைப்படாதே, உங்க ஆத்துக்காரர் மாதிரி வீரர்களா நீ 100 குழந்தைகளை பெத்தெடுப்ப. பர்துஹு புத்திராணாம் சதமாத்மனஹா சொன்னார். கர்ப்பந்தரிச்சா இவள். அந்த சமயத்தில் குந்திக்கு முதல் பிள்ளை பிறந்துடுத்துன்னு இவ கேட்டுட்டா காதில். அது எப்படி பிறந்ததுன்னு அப்புறம் பார்க்கலாம். கேட்டுட்டா உடனே தன் கர்ப்பத்தை 2 கையாலையும் இடிச்சுண்டாளாம். அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு கீழே விழுந்துட்டான். வியாசர், இந்த மாதிரி பண்ணிட்டியே காந்தாரி அப்படின்னு சொல்லிட்டு அதை 100 பங்குகளாக பிரிச்சார். பிரிச்சுட்டு எண்ணெய் கொப்பரை நெய் கொப்பரையில் போட்டு வச்சாராம், துரோணத்தில் போட்டு வச்சாராம். போட்டு வைக்கும்போது அவள் பிரார்த்தனை பண்ணுறா, எதி சத்தியம் தபஸ்தப்தம் தத்தம் வாப்பிய யதாஹுதம் குரஸ்வோஷிதிதா வாபி ததாஸ்து துஹிதா மம. வியாச மகாமுனியே, நான் சிவ பூஜை பண்ணது சத்தியமானால், நான் பகவானுக்கு ஆட்பட்டிருக்கிறேன் என்பது சத்தியமானால், நான் பதிவிரதா நாரின்னு சத்தியமானால், சத்தியத்தோடு இருக்கேன்னு சத்தியமானால், ஒரே ஒரு வரம் கொடுங்கோ, எனக்கு புத்திராள் பிறக்கிறதோடு சேர்ந்து ஒரு பெண்ணும் பிறக்கணும் அப்படின்னு கேட்டாளாம். அப்போ வியாசர் 101 பிரிச்சார். 100 பிள்ளைகள் பிறந்தார்கள். 101வது தான் பெண் துஷலா. 100 பிள்ளைகள் யார்? இந்த 100 பிள்ளைகளில் முதல் பிள்ளை துரியோதனன் பிறந்துட்டான். 2வது பிள்ளை இவளுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த திருத்ராஷ்டிரனுக்கு ஒரு வைஷ்ய ஸ்திரீயோட உறவு ஏற்பட்டு ஒரு குழந்தை பிறக்கிறது. யுயுத்சுன்னு பேர் இருக்கு. அதனால ஆர்டரில் பார்த்தேன்னா முதல்ல காந்தாரி பிள்ளை, 2வது வைஷ்ய பெண்ணின் பிள்ளை, அடுத்தது 3வதுலேருந்து காந்தாரி பிள்ளை. இவ பேரெல்லாம் என்ன ஒரு வாட்டி கேட்டுடலாம், என்னென்ன பேருன்னு சொல்கிறேன். இந்த 100 பேரையும்: துரியோதனஹ, யுயுத்சு, துஷாசனஹ, அட்டெண்டன்ஸை விட பெருசாக இருக்கும், துஸ்ஸஹ, துஷலஹ, ஜலசந்தஹ, விந்தஹ, அனுவிந்தஹ, துர்தர்ஷஹ, சுபாஹுஹு, துஷ்பிரதர்ஷனஹ, துர்மர்ஷனஹ, துர்முகஹ, துஷ்கர்ணஹ, கர்ணஹ, விவிம்சதி, விகர்ணஹ, ஷலஹ, சத்வஹ, சுலோச்சனஹ, சித்ரஹ, உபசித்ரஹ, சித்ராக்ஷஹ, சாரு, சித்ரஷராசனஹ, துர்மதஹ, துர்விகாஹ, விவித்சு, விகடானனஹ, ஊர்ணநாபஹ, சுநாபஹ, நந்தஹ, உபநந்தஹ, சித்ரபாணஹ, சித்ரவர்ஷா, சித்ரவர்மா, சுவர்மா, துர்விரோச்சனஹ, அயோபாஹு, மகாபாஹு, சித்ராங்கஹ, சித்ரகுண்டலஹ, பீமவேகஹ, பீமபலஹ, பலாக்கி, பலவர்தனஹ, உக்ராயுதஹ, சுஷேனஹ, கண்டதரஹ, மகோதரஹ, சித்ராயுதஹ, நிஷங்கி, பாஷி, விருந்தாரகஹ, திருடவர்மா, திருடக்ஷத்ரஹ, சோமகீர்த்தி, உனூதரஹ, திருடசந்தஹ, ஜராசந்தஹ, சத்யசந்தஹ, சதஹ சுவாக், உக்ரஸ்ரவ, உக்ரசேனஹ, சேனானி, துஷ்பராஜயஹ, அபராஜிதஹ, பண்டிதகஹ, விசாலாக்ஷஹ, துராதரஹ, திருடஹஸ்தஹ, சுஹஸ்தஹ, வாதவேகஹ, சுவர்ச்சஹ, ஆதித்யகேதுः, பிரம்மாக்ஷி, பிரஹ்வாக்ஷி, நாகதத்தஹ, அனுயாயி, கவாச்சி, கிரதனஹ, தண்டி, தண்டதாரஹ, தனுர்கிரஹ, உக்ரபீமரதஹ, வீரபாஹுः, அலோலுபஹ, ரௌத்ரகர்மா, திருடரத, அநாதிருஷ்யஹ, குண்டபேதி, விராவி, சித்ரகுண்டலஹ, அபயஹ, தீர்கரோமஹ, தீர்கபாஹுः, மகாபாஹுः, வியூடோருஹு, கனகத்வஜஹ, குண்டாஷி, விரஜஹ, பிரமாதி, பிரமதா, துஷலா. ஆச்சா, இதில் 100 பிள்ளைகள் காந்தாரி மூலமா, வைஷ்யஸ்திரீ மூலமா யுயுத்சுன்னு ஒரு பிள்ளை, ஒரு பெண்ணு துஷலா. இதில் துரியோதனன் தெரியும் 100ல், துஷாசனன் தெரியும். இவா 2 பேர் அடிக்கடி பேர் வந்துட்டே இருக்கும். மற்ற பேர்லாம் அவ்வளவா வராது. இன்னும் ஒருவன் பேர் வரும், விகர்ணன் ஒரு பேர் வரும். இந்த நான் படித்த பேரில் விகர்ணன். இந்த விகர்ணன் எப்போன்னா, அவன் மட்டும் திரௌபதியை வஸ்திராபகரணம் பண்ணும்போது எழுந்து நின்று தர்மம் பேசுகிறான். கௌரவாள்லையும் ஒருத்தர் தான். எதி சந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசேனா. சீதா பிராட்டி
ராவணனை பார்த்து சுந்தரகாண்டத்தில் சொல்கிறா, ஏண்டா உங்கள் ஊரில் நல்லவா ஒருத்தர் கூட இல்லையா, எதி சந்தோன வாசந்தி, உனக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு. அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறா, இல்லையே விபீஷணன் இருக்காரே, சதோவா நானும் வர்த்தசே, அப்படி தப்பித்தவரி ஒருத்தன் இருந்தாலும் அவன் பேச்சை நீ கேட்டுவிடவா போகிற, எதி சந்தோன வாசந்தி சதோவா நானும் வர்த்தசே. அதனால் 100 பேரும் அஷடுன்னு நினைக்கப்படாது, ஒரே ஒருவன் விக்கர்ணன் நல்லவனாக இருந்தான். யுயுத்சு கடைசி நாள் யுதிஷ்டிரன் முதல் நாள் போர்க்களத்தில் சொல்கிறான் மகாபாரதத்தில், யாருக்கெல்லாம் இப்போ கூட ஆசையோ இங்கே வரலாம், யாருக்கெல்லாம் இப்போ கூட ஆசையோ அந்த பக்கம் போகலாம், ஐ எம் கிவிங் யூ டெட்லைன் அப்படின்னு இந்த டாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கார் பாருங்க மோடி, அந்த மாதிரி ஐ வில் கிவ் யூ டெட்லைன், வேணுங்கிறவா அங்கே போகலாம், அங்கே இங்கே வரலாம். யுயுத்சு நேர கௌரவாள் பக்கத்துலேருந்து பாண்டவாள் பக்கம் வரான். அதனால் இந்த இவா பேராச்சா. இப்போது இந்த முதல் பிள்ளை துரியோதனன் படக்கும்போது எப்படி இருந்ததுன்னார், ராசபாராவசதுஷம் ருராவச்சனநாதச்ச தம் கராஹ பிரத்யபாஷந்த கிருத்ரகோமாயுவாயசாஹ வாதாஸ்ச வப்ருஷாஸ்சாஸ்மி திக்தாஸ்சாபவத்ததா. ஓனாயெல்லாம் ஊழைட்டு தான் ரிஷிகள் பண்ணக்கூடிய அக்னிஹோத்திரத்துலேருந்து அக்னியெல்லாம் அணைஞ்சே போயிடுத்தான். அதை பார்த்த உடனே விதுரன் சொல்கிறான், நாம் காந்தாரிய இந்த பிள்ளையை மட்டும் விட்டுடு, இந்த பிள்ளை எங்கேயாவது கொண்டு விட்டுடு, இதை விட்டுட்டியான்னு இந்த குலம் வளரும். அவ சொன்னால், எப்படி என் பிள்ளையை விடுவேன் அம்மா, நீ இந்த பிள்ளையை வச்சுட்டியான்னு இந்த குலத்துக்கு நாசம் ஏற்படுறதுக்கே காரணமாயிடுமா, விட்டுடுமா. வியக்தம் குலாந்த கரணோ பவிதைஷ சுதஸ்தவ தியஜனை மேகம் சாந்திம் சேத் குலச்சேச்சசி பாரத சொல்லி வச்சாலாம். இது ஒரு பக்கம் ஆச்சு. ராஜா பாண்டு பார்த்தார். இப்போ அந்த முதல் குழந்தை பிறந்த உடனே தானே இவ வயிற்றடிச்சுண்டா, அந்த முதல் குழந்தை எப்படி பிறந்ததுன்னார். பாண்டுவை பார்த்து குந்தி கேட்குறா, இப்போ என்ன வழின்னார். அப்போ பாண்டு பதில் சொன்னார், அம்மா 6 விதமான குழந்தைகள் பிறக்கலாம், 6 விதத்தில். அந்த 6 விதத்தில் பிறந்தவர்களும் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணலாம். இன்னொரு 6 விதம் இருக்குது, அந்த மாதிரி குழந்தைகள் பிறந்தா ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண முடியாதுன்னு 6 விதம் சொல்கிறார். அது என்னன்னு சுருக்கமாக சொல்லிவிட்டு பாண்டவாளுடைய பிறப்பை சொல்லிட்டு முடிச்சுடுறேன், ஏன்னா ஒரு சுபமான கட்டத்தில் முடிக்கணும். அதனால் 6 பேர் பிறந்து ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணலான்னார். ஸ்வயம் ஜாதகா, எவன் ஒருவன் ராஜா தன்னுடைய சொந்த பத்னியோட பெத்தெடுக்கிறானோ அந்த குழந்தை ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணலாம். 2வது பிரணீதகா, அந்த எந்த குழந்தை வேற ஒரு நல்ல படித்தவர் மூலமாகவும் இந்த ராணி மூலமாகவும் பிறக்கிறதோ அது ஆளலாம். 2வது பௌனர்பவகா, அதாவது எந்த குழந்தை அந்த வீட்டுக்காரர் போன உடனே அந்த பத்னிக்கு பிறக்கிறதோ அந்த குழந்தை ஆளலாம். அடுத்தது கானீனகா, எந்த குழந்தை ஒரு பெண் கன்யகாஸ்திரியாக இருக்கும்போதே பிறக்கிறதோ, இப்போ கர்ணன் இருந்திருந்தாலும் அவன் ஆண்டிருக்கலாம். அடுத்தது பரிக்கிருதகா, அதாவது எவன் ஒருவன் ஒரு பெண்ணோடு சகவாசம் வச்சுண்டு குழந்தைய பெத்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறானோ, இதெல்லாம் பாட்டு இருக்கே, கல்யாணம் தான் ஏதோ இருக்கே, அந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டா அந்த குழந்தையும் ஆளலாம், அவனே ராஜ்ய பரிபாலனம் பண்ணலாம். கடைசி குந்தகா, எந்த ஒரு ராணி 4 பேரோட உறவு வச்சுண்டு குழந்தைய பெற்றுக்கிறாளோ அந்த பெண்ணினுடைய குழந்தை கூட ராஜ்ய பரிபாலனம் பண்ணலாம் அப்படின்னு 6 குழந்தைகள் எடுத்து சொல்கிறார். அடுத்த 6 குழந்தைகள் பிறக்கலாம் இருக்கலாம், ஆனால் ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியாது. அதுதான் தத்தகா, தத்து கொடுத்த குழந்தை. கிரீதகா, இன்னொருத்தர்கிட்டேருந்து ரூபா கொடுத்து வாங்கின குழந்தை. உபக்ரீதகா, எவன் ஒருவன் நன்றிக்கடனாக ஒரு குழந்தையை கொடுக்குறானோ அந்த குழந்தையால் ஆள முடியாது. ஸ்வயம் உபகதகா, எந்த குழந்தை தானாகவே ஓடி வந்து இந்த அப்பா கிட்ட வந்து வளர்றதோ அந்த குழந்தையால் ஆள முடியாது. சகோடகா, எந்த குழந்தை கல்யாண மந்திரம் படிக்கும்போது அம்மாவின் கர்ப்பத்தில் இருக்கும் அந்த குழந்தையால் ஆள முடியாது. 6வது எந்த குழந்தையானது யாருக்கும் தெரியாமல் ஹீனயோனியாக பிறக்கிறதோ ஹீனயோனி திருத்தகா. அம்மா இந்த மாதிரி 6 குழந்தைகள் இருக்குது. இந்த முதல் 6ல் 2வது இன்னொருத்தர் மூலமாக குழந்தை பிறக்கலாம்னு இருக்குது. உனக்கு தான் ஒரு வரம் துர்வாசர் கொடுத்துருக்கறே, அதனால் அந்த வரத்தை நினச்சிக்கோன்னு சொன்னாராம். சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறார் பாண்டு. அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த காலத்தில் நடக்கும். எப்படின்னா, ஒரு பெண்ணானவள் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெற்றெடுக்கணும்னா தெருமுனையில் யார் இருக்காளோ அவளோட போய் பெற்றெடுக்கலாம்னு ஒரு ரூல் அந்த காலத்தில் இருந்தது. சொல்கிறார்,
காமச்சார விஹாரண்யா ஸ்வயம் சாருத ஹாசினி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த ரூல் எல்லாம் மாறி எத்திக்கல் கோட் எப்போ வந்ததுன்னா, ஒரு காலத்தில் உத்தாலகருங்கிற மகரிஷி இல்லாத பட்சத்தில் ஒரு பிராமணன் அவருடைய பத்னியோடு சகவாசம் வைக்கணும்னு வச்சுக்க, அந்த உத்தாலகருடைய பிள்ளையான ஸ்வேதகேது சாபம் கொடுக்குறான். இனிமேலேந்து ஒரு பெண் தன் வீட்டுக்காரரை விட்டுட்டு ஏமாற்றி இன்னொருத்தரோடு உறவு வச்சுட்டாலும், அல்லது ஒருவன் தன்னுடைய பத்னியை ஏமாற்றிட்டு இன்னொருவரோட உறவு வச்சுட்டாலும் அவளுக்கு மகா பாபம் சேரும். व्युश्चरन्त्याः पतिं नार्या अद्य प्रभृति पातकं भ्रूणहत्या समं घोरं भविष्यत्यति सुखावहं भार्यां तथा व्युच्चरतः कौमार ब्रह्मचारिणीं पतिव्रता मते देव भविता पातकं भुवि. இப்படி சொன்ன உடனே அவ சொன்னாளா, இப்போ என்ன பண்ணட்டும் பாண்டு, நீ தேவர்களை வச்சுன்னு இந்த குழந்தையை பெற்றுக்கோன்னு சொல்கிறா. முதல்ல தர்மதேவதையை நினைக்கிறாளாம். சயுக்தா சாஹி தர்மேண யோகமூர்த்தி தரேண, தர்மராஜாவை நினைச்சாளாம். தர்மராஜா பிரத்யக்ஷமானார். சொன்னார், உனக்கு ஒரு குழந்தை என்னுடைய ஆசீர்வாதத்தால் பிறக்கும். அது தர்மத்திலையும் ஆச்சாரத்திலையும் நீதியிலையும் பெரிய ஆளாக வரும். யுத்தத்தில் திஷ்டனா இருக்கும், யுதிஷ்டிரன்னு பேரோடு இருக்கும். ஏஷ தர்மபிருதாம் சிரேஷ்ட பவிஷ்யதி நரோத்தம விக்ராந்த சத்யவாக் த்வேவ ராஜா பிருத்திவ்யாம் பவிஷ்யதி. அடுத்தது வாயு பகவானை நினைச்சாராம். வாயு பகவான் ஒரு மான் மேலே உட்காந்துட்டு வந்தாராம். வில்லிபுத்தூரார் சொல்கிறார், வாயு பகவான் வரார், நல்லதுக்காக வரார். அதனால் மெதுவாக வீசினாராம். காற்று மெதுவாக மந்தமாக வீசித்தானே நல்லது நடக்க போகிறதுன்னு அர்த்தம். ஒன்றும். ரெண்டாவது சொல்கிறார், எப்போ காற்று வீசித்தோ அக்னிஹோத்திர அக்னி நன்னா எரிஞ்சுதுன்னார். ஏன்னா வாயு நீங்கள் ஊதினாதான் அக்னி எரியும். இந்த ரெண்டு நல்ல சகுனங்களோட உனக்கு ஒரு பிள்ளை பிறக்குமாம். சர்வேஷாம் பலினாம் சிரேஷ்ட ஜாதோ அயமிதி பாரத, நல்ல பலத்தோடு ஒரு பிள்ளை பிறக்கும். பீமன்னு பேர். அதை வில்லிபுத்தூரார் பாரதத்தில் சொல்கிறார், அஞ்சனை அளித்த போற்றாள் அனுமனே உவமை என்ன. அனுமன் வாயுபுத்திரனுக்கு சமமாக உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் நாளாம். அதனால் பீமன் பிறந்தான். இந்த பீமன் பிறக்கும்போதே ரொம்ப ஹெவி குழந்தையாம். அப்போ அந்த சமயத்தில் ஒரு புலி ஓடி வந்ததுன்னு வியாசர் பாரதத்தில். புலியை பார்த்தோன்னே பயத்தில் அப்படியே குழந்தைய விட்டுட்டாளாம் குந்தி. இந்த பீமன்கிற குழந்தை பாறையில் போய் விழுந்து பாறை 100 துண்டா செதறி போயிடுத்துன்னார். அதான் பல பேர் விழுந்தா கேட்பா, தரைக்கு ஏதாவது ஆயிடுத்தா அப்படின்னு கேட்பா. இது பீமனுடைய பாரதத்துலேன்னு வருது. அதனால் பாறை உடஞ்சு போயிடுத்துனார். அப்பேற்பட்ட பலசிரேஷ்டன் பீமன் ஆச்சு. அடுத்தது உத்தமமாக ஒருத்தனை நினைக்கணுங்கிறதுக்காக நேர இந்திரனுடைய பிரார்த்தனை வேணும்னு 1 வருஷம் தவம் இருந்தானாம் பாண்டு. 1 இயர் விரதம் இருந்து இந்திரனை நோக்கி இந்திரனை வேண்டிக்கோன்னு இப்போ குந்தியை சொல்லி, குந்தி தானும் இந்திரனை வேண்டிண்டாளாம். அவள் பிரத்யக்ஷமாக இந்திரன் சொன்னானாம், அவனுக்கு ஒரு பிள்ளை பிறப்பான். கார்த்தியவீரியார்ஜுனனுடைய பலமும் சிவபெருமானுடைய பராக்கிரமமும் இந்திரனுடைய தபோசக்தியும் விஷ்ணு எப்படி அதிதிக்கு புத்திரனா பிறக்கும் போது ஏற்பட்ட சுகமும் அத்தனையும் ஒன்னா சேர்ந்து கிடைக்கும் நாராம். கார்த்தவீரிய சமகுந்தி சிவதுல்ய பராக்கிரமஹ ஏஷ சக்ரஹ இவா ஜெய்யோ யசஸ்தே பிரதயிஷ்யதி ஆதித்ய விஷ்ணுனா பிரீதிர் யதா பூத பவிவர்தித ததா விஷ்ணு சம பிரீதிம் வர்தயிஷ்யதி தேர்ஜுன. அர்ஜுனனை பார்க்கறதுக்கு எப்போ இந்த குழந்தை 3வது குழந்தை இந்திரனுடைய பிள்ளை தேஜஸோட பிறந்திருக்கோ, காட்டில் இருக்கக்கூடிய சப்த ரிஷிகள்லாம் ஓடி வந்தாலும் இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு. யார் யார் வந்தார் வியாசர், பிரஜானாம் பதய சர்வே சுப்த சைவ மஹர்ஷயः பரத்வாஜः கஷ்யபः கௌதமः ச விஸ்வாமித்ரः ஜமதக்னிः வசிஷ்டः யச்சோதிதோ பாஸ்கரே பூத் பிரணஷ்டே சோப்ய அத்ரி பகவான ஜகாம. அத்ரி 7வது மகரிஷி அத்ரி வரைக்கும் வந்திருக்கா. இன்னொரு அழகு பாருங்க, வியாசர் மாதிரி இனிமே ஒருத்த காவியம் எழுத முடியாது. எதெல்லாம் சொல்றார், பரத்வாஜா கஷ்யபா கௌதமஹா விஸ்வாமித்ரஹா ஜமதக்னிஹி வசிஷ்டஹான்னர். பொதுவாக வகாரத்தை ஒன்னா சேர்க்கணும். விஸ்வாமித்ரஹா வசிஷ்டஹா ஜமதக்னிஹின்னு சொல்லணும். இவர் என்ன சொன்னார், விஸ்வாமித்ரஹா ஜமதக்னிஹி வசிஷ்டஹான்னர். வசிஷ்டரையும் விஸ்வாமித்திரையும் ஒன்றா சொன்னாமல் நடுவிலே ஜமதக்னியை தூக்கி போட்டார். ஏன்னு வியாக்கியானகர்த்தா கேட்டார். ஏன்னா அந்த காலத்தில் ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் ராமர் வேணும்னு தசரதர்கிட்ட வரார். தசரதர்கிட்ட வரும்போது தசரதர் சொல்கிறார், நீ எதை வேணாலும் கேளு, என் பிள்ளை ராமரை மட்டும் கேட்காதீங்கோ. அப்போ விஸ்வாமித்திரர் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஏன் நான் என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார் இந்த வசிஷ்டர். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் ஒத்துப்பார்,
ராமன் பராக்கிரமசாலி நான் சொன்னால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஒத்துப்பார். வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்சேமே தபசி ஸ்திதாக. அதுக்கு வியாக்கியானகர்த்தா எழுதினார், விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஜன்ம பகை. அதனால தான் விஸ்வாமித்திரர் ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு பிரம்மரிஷி பட்டம் வாங்கினார். அதனால் யாராவது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காரியம் பண்ணி பெருமை சொல்லாதவா வாயில கூட பெருமை வந்துடுத்தான்னு சொல்லுவா. வசிஷ்டர் வாயாலேயே வந்துடுத்து பிரம்ம ரிஷின்னு யாரோ ஒத்துண்டார், விஸ்வாமித்திரர் ஒத்துண்டார். காரணம் என்ன, விஸ்வாமித்திரரும் வசிஷ்டருக்கும் ஆகாது. இப்போ 2 பேரும் ஒன்றா வந்தான்னு சொல்லி இவர் எழுதி போட்டுவிட்டார்னு வச்சுக்கோ. வசிஷ்டா விஸ்வாமித்ரா ஜமதகிரினா எழுதின ஓலையில் வார்த்தைகள் சண்டை போட ஆரம்பிச்சிடும். இவர் வந்து ஏற்கனவே மகாபாரதம், இதில் வேற இவ 2 பேர் பக்கத்தில் போடுவானே, வசிஷ்டா விஸ்வாமித்ரா ஜமதக்னிஹி வசிஷ்டா அப்படின்னு போட்டதா பவுண்டரீகபுரம் ஆண்டவன் சுவாமி எடுத்து வியாக்கியானம் பண்ணுவார். அந்த மாதிரி இந்த அர்ஜுனன் பிறந்தானாம். இப்போ பாண்டு கேட்டான், 4வது குழந்தையும் பெற்றுக்கோ. அப்போ அவ சொல்கிறா ஒரு வார்த்தை, ஸ்வைரிணியாக இருக்க மாட்டேன். அவனுக்கு பாவம் ஸ்வைரிணின்னா என்னென்னு டிக்ஷனரியில் அர்த்தம் தெரியாது. ஸ்வைரிணின்னா 4வது குழந்தைய பெற்றா ஸ்வைரிணின்னு அர்த்தம். இவ சொல்கிறா நான் 4 குழந்தைய பெற்றுட்டேன்னா, அது அவனுக்கு புரியல. ஏன்னா இவளுக்கு கர்ணனோட சேர்த்து இது 4வது தானே, அதனால் நான் ஸ்வைரிணியாக ஆக மாட்டேன், ஸ்வைரிணிக்கு மேலே ஆக மாட்டேன், 5வதும் பெற்றுன்ட்டா பந்தகி ஆகிடுவேன், வேண்டான்னு விட்டார். அப்போது மாதிரி போய் கேட்டா, அவகிட்ட கேட்டு அந்த மந்திரத்தை எனக்கும் வாங்கி தாங்களே அப்படின்னா பாண்டு சொன்னார், கற்று தான் தாயேண்டி அப்படின்னார். இவ கற்று தந்தா. ஒரு வாட்டி தான் பயன்படுத்தணும். என்ன அப்படின்னா குந்தி, ஏன்னா இவளுக்கு பயம், ஏன்னா இவளுக்கு 3 இவன் 4-5 பிறந்துட்டா என்ன பண்ணுறது, ஒரு வாட்டி தான் பயன்படுத்தணும். என்னென்னா மாதிரி பார்த்தா ஒரே கல்லில் 2 மாங்காய், அஸ்வினி தேவதைகளை பிரார்த்தனை பண்ணா. அதனால் 2 குழந்தைகள் நகுல சகதேவாள் ஒரே இதில் பிறந்துட்டா. ஜேஷ்டம் யுதிஷ்டரேத்யேவம் பீமசேனேதி மத்தியமம் அர்ஜுனேதி திருத்தீயம் ச குந்தி புத்ரான கல்பயன் பூர்வஜம் நகுலத்யேவம் சகதேவேதி சாபரம் மாத்ரி புத்ரா கதம் யஸ்தே விப்ராஹ பிரீதமானசாஹ. 5 குழந்தைகளும் ஒன்றா ஆசையோடு வளர்றதாம். எப்படி அங்கே வந்து கீர்வாணைரர்த்தியமானோ தசமுக நிதனம் கோசலே ஸ்ருஷ்யே புத்ரீயாமிஷ்டிமிஷ்ட்வா ததுஷு தசரதः க்ஷ்மாப்ருதः பாயசாக்ரியம் தத்புக்த்வா தத்புரந்த்ரீஷ்வபி த்ரிஷு சுசமம் ஜாதகர்பா சுஜாதோ ராமஸ்த்வம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்ன நாம்னா. 4 குழந்தைகளும் பிறந்ததுன்னார். ராமஸ்துவம் லக்ஷ்மணேனர், ராம பரதேனன்னு சொல்லலை, ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதே நாபி சத்ருக்ன நாம்னா. பரத சத்ருக்னால ஒன்றா சேர்த்துட்டார். அதே மாதிரி 5 பேரை ஒன்றா சேர்க்கிறார் வியாசர். தர்மாத் பிராப யுதிஷ்டிரம் பவனதோ பீமம் ச பீமம் த்விஷாம் ஜிஷ்ணோர்ஜிஷ்ணுமதீவ ஜிஷ்ணுமனகா குந்தி முனேர் வித்யயா அந்யாசாபி தயைவ தத்ர நகுலம் ரூபாஸ்பதம் கீஷ்பதேஹ சச்சாத்ரம் சகதேவமப்யஜனயத்னா சத்யயோரந்திகான் அப்படின்னு 5 குழந்தைகளும் பிறந்தா. இவள் வளர்றதுக்கு கொஞ்சம் வருஷமாவது ஆகாதா, அதனால் அவளை விட்டு வைப்போம் அப்படியே. Namaskaram. In the coming months of January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises.
1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.